ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, இப்போ வந்து கிச்சன் ரூம் வந்து டீப் க்ளீனிங் பண்ணேன். ஸோ அதை தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நான் எந்த மாதிரி வச்சுருக்கேன், இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ அப்போ எந்த மாதிரி வச்சுருப்பேன்னு இப்போ முடிஞ்ச அளவுக்கு இன்னும் நிறைய திங்ஸ் வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்பப்போ வந்து டீக்ளட்டர் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அப்போ இன்னும் நிறைய பாத்திரங்கள்லாம் வச்சுருந்தேன், அது எல்லாமே டீக்ளட்டர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் இதுக்கு. ஆனால் வெங்காயம்லாம் போட்டு வைக்க ஒரு ட்ரே வாங்கணும் இங்கே வைக்கிறதுக்கு. ஸோ ஆனால் இப்போதைக்கு நான் வாங்கலை, இதையே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் இருக்கிறது தான். ஆனால் இதுலேயே கொஞ்சம் தேவையில்லாதது இந்த 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 இதெல்லாம் தேவையில்லை தான், இருந்தாலும் நான் வாங்கிட்டேன்னு வச்சுருக்கேன். ஆனால் என்னைக்காவது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேன். கேக்லாம் கற்றுக்கிறதுக்கு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு தேவைப்படும்னு வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இது நான் அடியில் தான் வச்சுருந்தேன், அப்பப்போ தேவைப்படுது, அதனால் மேலேயே எடுத்து வச்சுட்டேன். இதில் தேவையான பருப்புகள் மட்டும்தான் வச்சுருக்கிறேன், வேறு எதுவுமே வச்சில்லை. இதில் டீ காஃபிக்கு உண்டான திங்ஸு, அதுக்கடுத்தது பெப்பர், ஆம்லேட்லாம் போடுறதுக்கு அந்த பெப்பர், முந்திரி, திராட்சை, அதெல்லாம் டக்குன்னு தேவைப்படும். ஸோ அதனால் இதெல்லாம் ஒரே ட்ரேலேயே வச்சுட்டேன். பிளாஸ்டிக் வந்து நான் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன், ஆனால் இந்த மாதிரி ட்ரே வைக்கிறதுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிலது மட்டும் நான் இந்த மாதிரி தேவையானது மட்டும்தான். நிறைய மசாலாஸ்லாம் டப்பாவில் நான் கொட்டி வைக்கல. கறி மசால் தூள், கரம் மசால் தூள், அதெல்லாம் இப்போ வீட்லேயே அரைச்சி யூஸ் பண்ணுறவங்கன்னா இந்த மாதிரி ஒரு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து அதெல்லாம் வந்து கடையில் தான் வாங்குவேன். ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் இது தான். ஸோ 3 வச்சுருந்தேன் நான். அதில் ஒரு வந்து க்ளீன் பண்ணும்போது உடஞ்சிருச்சு. ஸோ ஆனால் கிளாஸ் ஐட்டம்ஸை பொறுத்த வரைக்கும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா பிரேக் ஆகிடும். ஸோ அது கஷ்டப்பட்டு நானும் ஆசையாக வாங்கினேன், ஆனால் அது உடஞ்சிருச்சு. இப்போ இது 2 மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு வச்சுருக்கேன். இதில் தூள் உப்பு, கல் உப்பு, இதில் புளி, அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பொரிச்ச எண்ணெய் இருக்குது. ஸோ அது வந்து இப்போ டக்குன்னு யூஸ் பண்ணிவிடுவோம், அதனால தான் இது தனியாக எடுத்து டம்ளரில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கரம் மசால் தூள், கறி மசால் தூள் எல்லாமே வந்து இதில் இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து நாங்கள் வீட்டிலலாம் செய்ய மாட்டோம், செய்ய தெரியாது எனக்கு அவ்வளோவா. செஞ்சாலும் வேஸ்ட் ஆகும், ஏன்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் கடையிலேயே இந்த மாதிரி வாங்கிக்கிறது. இதுக்குன்னு தனியாக ஒரு டப்பா வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். தனித்தனியாக பாக்ஸாக ரெடி பண்ணால் அது வந்து ஒரு மாதிரி இருக்கும், கிளிட்டர் ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இல்லைன்னா ஒரு மாதிரி இதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நெய் இருக்குது, அதில் கட்டர்ஸ் எல்லாமே இருக்குது, இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ வந்து எப்பயுமே இந்த மூலையில் வைக்கக்கூடாது, ஆனால் வச்சுட்டேன். இப்போ எடுக்கவும் முடியாது இந்த ஸ்டாண்டு. ஸோ அதனால தான் அப்படியே இருக்குது. ஏன்னா இங்கே விசில் வந்ததுன்னா, இப்போ விசில் அடித்ததுன்னா அந்த இதெல்லாம் இதில் தெரிக்குது. ஸோ அதனால் எண்ணெய் பச ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எப்பயுமே நான் குக்கர் வைக்கும் போது இந்த சைடு வைக்க மாட்டேன், இந்த சைடு தான் வைப்பேன். ஸோ வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கலாம், இந்த மூலையில் எதுவுமே வைக்காமல் இருக்கலாம். இதில் வந்து இதெல்லாம் இருக்குது, அவ்வளோதான், இது மட்டும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் வச்சுருக்கேன். எனக்கு இது எப்பயுமே வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு ஆசை, மணி பிளான்ஸாக, அது ஈஸியாக வளரும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி தண்ணியிலையும் வச்சுருக்கேன். இது வந்து ஏற்கனவே வச்சுருந்த ஆயில் பாட்டில்ஸ், அதில் வந்து நான் வச்சுருக்கேன் நான். அது வந்து எனக்கு பிடிக்கல, இந்த ஆயில் பாட்டில்ஸ் இருக்குல்ல, அது லீக் ஆகுது. ஸோ அதனால் எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அதனால தான் நான் இந்த ஆயில் பாட்டில்ஸ் வாங்கினேன். இது லீக்லாம் ஆகவே இல்லை, சூப்பராக இருக்குது. இந்த சைடில் ஒழுகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே வரல. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. அதனால தான் நான் இது பார்த்து வாங்கினேன். இது வாங்கி ட்ரை பண்ணலாமேன்னு வாங்கினேன், ஆனால் எனக்கு இது கரெக்டாக செட் ஆகலை. ஸோ அது லீக் ஆகலை, நான் மறந்துட்டேன், லீக் ஆகலை. ஆனால் அது ஒரு மாதிரி ஒரு பிளாக்காக இருக்குது உள்ளுக்குள்ளே. அப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுவோம்ல, மூடி இன்சர்ட் பண்ணுவோம்ல, அந்த பிளாக் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி ஒரு தேயிற மாதிரி இருக்குது. அது வந்து எல்லாமே எண்ணெய்க்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. அதனால் அது எனக்கு அந்த ரப்பர் மாதிரி இருக்குது, அது உள்ளே போகிறதுனால பயமாக இருந்தது. ஸோ அதனால தான் அதை மாற்றிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா இட்லி சுட்டது காலையில் எந்திரிச்சு வந்தோடனே நான் வீடியோ எடுக்கிறேன், அதனால தான் அப்படியே இருக்குது. இட்லி சுட்டு அப்படியே இருக்குது. ஸோ இது பாத்திரம் 2 பாத்திரம் இருக்குது கழுவுறதுக்காக. ஸோ அதை அப்படியே சேர்த்து நான் எடுத்துட்டேன். சரி க்ளீன் பண்ணிவிட்டு ஏன் இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு பிளான்ட் வச்சுருப்பேன். ஸோ இவ்வளோ தான். இதெல்லாமே இப்போ க்ளீன் பண்ணினது சித்திரை 1க்காக. ஸோ நான் க்ளீன் பண்ண வீடியோஸில் நான் எடுக்கவே இல்லை.
இது மட்டும்தான். இதுக்குள்ளே தேவையான பாத்திரங்கள்லாம் இருக்குது. ஆனால் நான் வந்து எப்பயுமே தேவையான பாத்திரங்கள் மட்டும்தான் வச்சுருப்பேன். தேவையில்லாததை நான் அவாய்ட் பண்ணிக்குவேன். ஸோ அந்த மாதிரி எப்பயுமே நம்ம தேவையானதை மட்டும் வைக்கும்போது நம்ம கிச்சன் ரூம் வந்து எப்பயுமே நீட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் எப்பயுமே. ஆனால் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், தேவையில்லாத பொருளை எப்படா நம்ம தூக்கி போடுறது, நம்மளுக்கு தேவையாக இருக்கும் அப்படின்னு இருப்போம். ஆனால் எப்படியாவது மனசை கட்டுப்படுத்திட்டு நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த பொருளை வச்சில்லாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா வந்து கிச்சன் ரூம் எப்பயுமே கரெக்டாக இருக்கணும், நிறையா இருக்கக்கூடாது பொருள்லாம் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ மற்றபடி இப்போ நம்மளுக்கு தேவைன்னா அதை வச்சுக்கிட்டு தான் ஆகணும். தேவை இல்லாதது தான் நான் சொல்கிறேன். இப்போ வானல்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 5-6 வானல் இருக்கும். இப்போ தேவைன்னா அதை வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு அது தேவையே இல்லை, 2 வானல் வேஸ்ட்டு தான், நம்ம யூஸே பண்ணுறது இல்லைன்னா அது முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ நான் இதை தான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுவும் அப்படி தான். நான் இந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அஞ்சரை பெட்டியில் வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சேன். ஏன் இத்தனை பாக்ஸு, இன்னும் நம்ம கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பாக்ஸு இடமும் ஸ்பேஸும் இருக்கும், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து அது டக்குன்னு திறந்து நம்மளால் இது பண்ண முடியல. இப்போ அவசரமாக எண்ணெய் போட்டுட்டு கடுகு போடணுன்னா அது திறக்கிறதுக்குள்ளே அந்த எண்ணெய் ரொம்ப சூடாகிடுது. ஸோ அது எனக்கு கரெக்டாக செட் ஆகலை அந்த அஞ்சரை பெட்டி. அதனால தான் எப்பயும் போல் பழையபடி இதுலேயே நான் வச்சுட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டீக்ளட்டர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதை நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.